ஓகே ட்ரேடர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு நல்ல டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது பிகினராக வர ட்ரேடர்ஸ்லாம் எந்த ப்ரோக்கரில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட்டு எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருமே அதே கொஸ்டின்ஸ் தான் வந்து திருப்பி கேட்டுட்ருப்பாங்க. ஆனால் இப்போ வர நியூ ட்ரேடர்ஸ்லாம் எந்த ப்ரோக்கருன்றது கூட செகண்டாக தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டாக என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோ MT4 வந்து பெஸ்ட்டுங்களா இல்லை MT5 பிளாட்ஃபார்ம் வந்து பெஸ்ட்டுங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியாதனால ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். என்னென்னா MT4 பெஸ்ட்டா இல்லை MT5 பெஸ்ட்டா அப்படின்றதையும் தாண்டி ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த எஜுகேஷன் வீடியோ அப்படின்னால ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். இந்த என்டர்டைன்மெண்ட் வீடியோவில் பாதிலே கட் பண்ணிட்டு போகிறதுக்கு. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை வந்து பார்ப்போம். MT4 வந்து 2005 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் MT5 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. MT4 ஒரு அப்கிரேட் வெர்ஷனே ஒரு MT5 வந்து சொல்லலாம். இது ரெண்டுமே ஒரே பிளாட்ஃபார்ம் தான். ஆனால் இதோடைய அப்கிரேட் வெர்ஷன் இதில் இல்லாத ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து MT5 இருக்கும். ஆனால் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரேடர்ஸ் வந்து MT4 தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, சிம்பிளாக தான் இருக்கும். யூஸ் பண்ணது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். MT5 வந்து அப்படி இருக்காது. நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் MT4 வந்து அப்படி இல்லை. சிம்பிளாக இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும். என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இதில் கம்பேர் ஆகுது அப்படின்றத இனிமேட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெண்டிங் ஆர்டர். MT4 வந்து வெறும் 4 பெண்டிங் ஆர்டர் தான் இருக்குது. MT5 மொத்தம் 6 பெண்டிங் ஆர்டர் இருக்குது. MT4 விட இதில் 2 எக்ஸ்ட்ராவே இருக்குது. MT4 வந்து பை ஸ்டாப்பு, செல் ஸ்டாப்பு, பை லிமிட்டு, செல் லிமிட்டு 4 மட்டும் தான் இருக்கும். ஆனால் MT5 இன்னும் 2 எக்ஸ்ட்ரா இருக்கும். இது ரெண்டுத்துக்கான ஒரு டிஃப்ரெண்ட் இதுதான். செகண்ட் ஒன்று வந்து டெப்த் ஆஃப் மார்க்கெட். டெப்த் ஆஃப் மார்க்கெட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரண்ட் டைமில் வந்து எவ்வளோ பை ஆகிருக்கு, எவ்வளோ செல் ஆகிருக்கு, பிட் ப்ரைஸ் எவ்வளோ, ஆஸ்க் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ற ஒரு மார்க்கெட்டோடைய ஒரு டேட்டாவை காட்டுறது தான் வந்து டெப்த் ஆஃப் மார்க்கெட்டு. டெப்த் ஆஃப் மார்க்கெட்டை வந்து MT4 வந்து அவைலபிளாக கிடையாது. MT5 வந்து அவைலபிளாக இருக்குது. டெப்த் ஆஃப் மார்க்கெட் வந்து யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக யூஸ் ஆகும். ஏன்னா ஒரு கரண்ட்டாக வந்து எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயில் கிடச்சிச்சின்னா நமக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுறதுக்கும் சரி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் டெப்த் ஆஃப் மார்க்கெட் இருந்துச்சுன்னா. ஆனால் இது MT4 வந்து அவைலபிளாக இல்லை, MT5 அவைலபிளாக இருக்குது. தேர்ட் ஒன்று வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப தேவைப்பட்ட ஒரு விஷயம், சில பேருக்கு தேவையே இல்லாத விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ். சில பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் யூஸே பண்ண மாட்டாங்க. வெறும் சாட் பார்த்து, கேண்டில் பார்த்து வந்து அனலைஸ் பண்ணிடுவாங்க. அதுவே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். இண்டிகேட்டர்ஸ்லாம் நிறையா போட்டு யூஸ் பண்ணுறதை விட சில பேர் வந்து ஒரு சில இண்டிகேட்டர்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுப்பாங்க. அவங்களையும் வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க விஷயத்தில் வந்து அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா MT4 வந்து 30 இண்டிகேட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. MT5 38 இருக்குது. இதை விட இது வந்து 8 அதிகமாகவே இருக்குது. இதுக்குள்ளேயே வந்து எல்லாமே அடங்கிடும். RSI இருக்கட்டும், மூவிங் ஆவரேஜ், எல்லா இண்டிகேட்டர்ஸும் வந்து உள்ளே அடங்கிடும். இதில் வந்து ஒரு 8 எக்ஸ்ட்ரா இருக்குது. MT4 விட MT5 8 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஃபோர்த் ஒன்று வந்து கிராஃபிக் ஆப்ஜெக்ட். அது என்ன கிராஃபிக் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, MT4 வந்து ட்ரெண்ட் லைனு, ஃபெபினாக்கி, ஹரிசாண்டல் லைனு, அப்புறம் லைனு, அப்புறம் இன்னும் சில டூல்ஸ்லாம் இருக்கும். அதை விட MT5 ரொம்ப அட்வான்ஸாகவே இருக்கும். இன்னும் எக்ஸாம்பிளாக பார்க்க போனோம் அப்படின்னா, MT4 பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஆனால் MT5 வந்து அப்படி கிடையாது. நம்ம ட்ரேடிங் வியூவில் எப்படி ரெட் அண்ட் க்ரீன் இருக்குது அதே மாதிரி வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். MT4 வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்க சொல்ல வந்து கொஞ்சம் ஓல்டாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். ஆனால் MT5 அப்படி இருக்காது, ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். அப்புறம் இந்த இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் MT4 விட MT5 நல்லாவே இருக்கும். அதுல்லாமல் இதில் வந்து டூல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க MT4. இதில் வந்து MT5 வந்து அப்படி கிடையாது, ஏகப்பட்ட டூல்ஸ் கொடுத்துருப்பான். அப்புறம் வந்து ஒரே ஒரு விண்டோவில் வந்து 2 சார்ட்டை வச்சு பார்த்துக்கலாம். ஆனால் MT4 அப்படி கிடையாது, 2 சார்ட்டை வச்சு பார்த்துக்க முடியாது. ஆனால் வந்து MT5 அதே மாதிரி பார்த்துக்கலாம். கிராஃபிக்ஸ் ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் MT4 விட MT5 ரொம்பவே பெட்டர்னே சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் MT5 யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். MT4 கொஞ்சம் ஓல்டாக இருக்கமா ஃபீலாக இருக்கும். ஆனால் MT4 வந்து ஓல்டாக இருக்கமா ஃபீலாக இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். MT5 கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் MT4 வந்து அப்படி ஆகாது நான் நினைக்கிறேன். ஃபிஃப்த்து ஒன்று வந்து டைம் ஃப்ரேமு. MT4 விட MT5 வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஒரு ரீசன் வந்து இந்த டைம் ஃப்ரேம் தான் சொல்கிறாங்க. ஏன்னா MT4 வந்து வெறும் 9 டைம் ஃப்ரேம் மட்டும் தான் இருக்கும். ஆனால் MT5 21 டைம் ஃப்ரேம் இருக்கும். 1 செகண்ட்லேருந்து 2 செகண்ட், 3 செகண்ட், 5 மினிட்ஸு அப்படின்ட்டு ஒரு 21 டைம் ஃப்ரேம் இருக்கும். ஆனால் MT4 ரொம்ப கம்மி தான். மினிமமே வந்து 5 மினிட்ஸ் தான் நினைக்கிறேன் நான். 5 மினிட்ஸாக 50 மினிட்ஸ் தான் சரியாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு 5 மினிட்ஸ் நினைக்கிறேன் MT4.
சில பேர் வந்து ஸ்கேல்பிங்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கோ அது அளவுக்கு வந்து நான் ரொம்ப குயிக்காக வந்து அவங்க டேக் ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆகிடும். ப்ளஸ் நல்லா அனலைஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ஸ்விங் ட்ரேடு, டே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்குலாம் லோ டைம் ஃப்ரேம் வந்து நம்ம போக மாட்டோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 15 minutesலேயே வந்து ஸ்டாப் பண்ணிப்போம். அதுக்கு கீழே போக மாட்டோம். ஆனால் ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க வந்து செகண்ட் வரைக்குமே போய் பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து MT5 இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். 6th ஒன்று வந்து எக்கனாமிக் கேலண்டர். நம்ம வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ட்ரேட் பண்ணுறவங்களா தான் கண்டிப்பாக ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணுவீங்க. அதில் வந்து நியூஸஸ்லாம் வரும். அப்புறம் மெட்டலுக்கும் வரும், கிரிப்டோக்கு வரும், ஸ்டாக்கு வரும், அப்புறம் ஃபாரெக்ஸ் கண்டிப்பாக என்னென்ன எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நியூஸஸ் வந்து MT5 வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் MT4 கிடையாது. MT5 வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனாக கூட வந்துடும். ப்ளஸ் அதோட விண்டோவில் போய் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் காலண்டர்லேயே வந்து என்ன டேட்டு, என்ன டைமு, ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி MT5லையும் இருக்கும். ஆனால் MT4 இந்த ஃபியூச்சர் கிடையாது எக்கனாமிக் காலண்டர். 7th ஒன்று வந்து இமெயில் சிஸ்டம். சில பேர் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்க மெட்டா ட்ரேடர் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து மெயில்னு இருக்கும். நம்ம ஃபோனில் இருக்க மெட்டா ட்ரேடர்லேயும் வந்து மெயில்ன்ட்டு ஒன்று இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஏதாச்சும் போனஸ் ஆட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு நியூஸாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரிலாம் வந்து மெயிலுன்ற ஒரு பாக்ஸில் வந்து இருக்கும், நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களோட பர்சனல் மெயிலுக்கே வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். எதுலன்னு கேட்டிங்கன்னா MT5ல. ஆனால் MT4 அப்படி கிடையாது. MT4 வந்து உங்களுடைய MT4ஓட கம்யூனிட்டியில் இருக்க ஒரு சின்ன டேப் மாதிரி இருக்கும். அது கிளிக் பண்ணினா மட்டும்தான் அந்த நோட்டிஃபிகேஷனை உங்களால் பார்க்க முடியும். ஆனால் MT5ல வந்து உங்கள் மெயில் ஐடியை வந்து அட்டாச் பண்ணி டைரெக்டாக உங்கள் மெயில் ஐடிக்கே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வர மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். 8th ஒன்று வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபியூச்சர்னே சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ OCTAFXல உங்களோட ட்ரேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, உங்களோட ட்ரேட் அக்கௌண்ட்டு அதாச்சும் உங்கள் மெயில் ஐடியில் ஒரு 2-3 ட்ரேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அந்த 2-3 ட்ரேட் அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக டெபாசிட் பண்ணிக்கலாம், தனித்தனியாக வித்ட்ராவலும் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து ஒரே ஒரு ட்ரேட் அக்கௌண்ட்டில் ஒரு $100 இருக்குது அப்படின்னா அந்த $100 மீதி 2 ட்ரேட் அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டேரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கமிஷனும் இல்லாமல் டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் $100 ஒரே அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். 50 தான் 2 அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். அதான் இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் MT5ல வந்து கொடுத்துருக்காங்க. MT5ல வந்து டேரெக்டாக வந்து OCTAFX உடைய ப்ரோக்கரேஜோட வெப்சைட்டுக்கே போகாமல் டேரெக்டாக MT5ல இருக்க ஒரு டேப் ஒன்று இருக்கும். அதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஃபண்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த அக்கௌண்ட்டோ அதுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் MT4ல வந்து இந்த ஆப்ஷன் கிடையாது. 9th ஒன்று வந்து MT5 கம்யூனிட்டி சேட். இதில் வந்து நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் அந்த கம்யூனிட்டியில் இருக்க அந்த கஸ்டமர் கேருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டு உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கிளியராக ஆகிக்கலாம். இது வந்து MT4 வந்து அவைலபிளாக கிடையாது. ஆனால் MT5ல வந்து கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேட்டாலும் வந்து இமீடியட்டாக வந்து அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவாங்க. நம்பர் 10 வந்து சிம்பிள். இந்த சிம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, டாலரோட சிம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்கும், GBP சிம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஈரோ சிம்பிள் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்க சிம்பிள் வந்து 1024 வந்து MT4 வந்து அவைலபிளாக இருக்குது. MT5ல அன்லிமிட்டெட் இருக்கிற மொத்த சிம்பிளுமே வந்து MT5ல அவைலபிளாக இருக்குது. சில பேர் வந்து வெறும் 5 பேர் தான் பண்ணுவோம், மேஜர் பேர்னு சொல்லுவாங்க, அந்த 5 பேர் தான் பண்ணுவோம். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து MT4 பெட்டராக இருக்கும். சில பேர்லாம் வந்து வேறு பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்றவங்க MT5க்கு போயிடுவாங்க. 11th ஒன்று வந்து சப்போர்ட்டட் மார்க்கெட்டு. MT4 வந்து ஃபாரெக்ஸ் மட்டும் தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் MT5ல வந்து ஃபியூச்சரு, ஆப்ஷனு, ஸ்டாக்கு, கரன்சி, கிரிப்டோ கரன்சி, பாண்டு எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா MT4ல வந்து கரன்சி வந்து கன்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து கிரிப்டோ கரன்சியும் கன்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வரு எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் அதில் வந்து ஸ்டாக் மட்டும் MT4ல வந்து அவைலபிளாக இல்லை. இந்த இன்ஃபர்மேஷனும் MT4ஓட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் எடுத்தது. ஆனால் இவங்க இப்படி தான் போட்டிருக்காங்க, வெறும் MT4ல ஃபாரெக்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து MT4 தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து கோல்டில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், கிரிப்டோலையும் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா சில கரன்சி பேர் மட்டும் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. அதையும் சொல்லணும் போனால் பிட்காயின் ஒரு முக்கியமான மேஜராக இருக்க கிரிப்டோ கரன்சி மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை வந்து MT5ல எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் MT5ல இருக்கிறத விட MT4ல ரொம்ப கம்மி தான். ஓகே ட்ரேடர்ஸ், எனக்கு இந்த வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வழக்கமாக நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்களோ எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப், லைக்கு, ஷேரு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய ரிவ்யூ சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல தான் என்ன நான் கரெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.